பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து மூலம் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் கூட மத்தேயு 22ஆம் அதிகாரத்தினுடைய 32வது வசனம் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய் கர்த்தரை முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு மனதோடு அன்பு கூர்வாயாக என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இந்த நாளில் 3 காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். இந்த நாளில் விசேஷமாக தேசம் முழுவதும் கொண்டாடுகிற ஒரு காரியம் லவர்ஸ் டே. எல்லாரும் கொண்டாடுற ஒரு நாள் என்ன? லவர்ஸ் டே. ஒரு அன்பை பகிர்ந்து கொள்கிற ஒரு நாள் இந்த நாளில். ஆனால் இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், ஆண்டு சொல்கிறவங்களை பார்த்து ஆண்டருடைய அன்பை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். என்னென்னா, இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ வழியாக என்னோட சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். எந்த அன்பும் தன்னை ஜீவனை ஒப்பு கொடுக்காது, தன்னை பலியாக ஒப்பு கொடுக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களை பார்த்து, என்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்கிறாரு, விசேஷமான அன்பு குறித்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உன் முழு இதயத்தோட, உன் முழு ஆத்மாவோட நீ அன்பு கூர்ந்து. இன்னைக்கு நான் சொல்லுகிற உலகம் இன்னைக்கு அன்பு தேடி ஓடுது. யாராவது நமக்கு நேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த நாளில் இன்னைக்கு என்ன சொல்ல, எந்திரிக்கும் போதே நம்ம யாரோ லவ் பண்ணுறவங்கள போய் என்ன பண்ணணும், நம்ம போய் ஒரு லெட்டரவோ ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. லவர்ஸ் டே அன்னைக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பாங்க, எல்லா ஒரு பெண்களோ ஆண்களோ எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே தன் ஜீவனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தணும் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ட்ரூவான லவ் எங்காவது இருக்கானா? இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் ட்ரூவான லவ் எங்கேயும் இல்லை. எல்லாம் நிறைய இடங்கள்ல ட்ரூங்கிற வார்த்தை பொய்யா இருக்கு. எத்தனை செய்தி கேட்குறோம், லவ் பண்ண நான் நேசிச்ச ஒரு ஆணவோ பெண்ணை நம்பி போன கொலை செஞ்சு எத்தனை கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்பி போன வாழ்க்கை இழந்து போன எத்தனை பெண்ணோட நிலைமை பார்க்கணும். இன்னைக்கு இந்த உலகம் தேடுற அன்பு ஒரு மாயமானமான அன்பை தேடும், ஒரு மாயமானமான அன்பை தேடிட்டு. நான் சொல்லுகிற அன்பு அந்த அப்படிப்பட்ட அன்பை சொல்ல வருவேன். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு குறித்து சொல்ல வந்திருக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, முழு இதயத்தோட நேசிச்சா அந்த அன்பை ட்ரூவா கொடுப்பான். அந்த உலகம் என்னதோடு எதிர்பார்க்கும், ஆனா ஆண்டோடைய அன்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு. இயேசு கிறிஸ்துடைய அன்பு ஏதாவது சிலுவையில் அடிக்கப்படும் போது என் மகன் இதை செய்வான்னு ஆண்டு எதிர்பார்த்தா இல்லைங்க. இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு காரியம், என் மகன் எங்கிட்ட வரணும், அது மாத்திரம் எதிர்பார்த்தார். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அன்புக்காக இயங்குற துரியப்படங்கள் உண்டு. இன்னைக்கு நிறைய அன்புக்காக இயங்குற துரியப்படங்கள் இருக்கிறீங்க, நிறைய அன்புக்காக இயங்கி இருக்கிறீங்க. யாராவது நேசிக்க மாட்டாங்களா, யாராவது கை தூக்க மாட்டாங்களா, உண்மையா ட்ரூ இருக்குமான்னு சொல்லி பல எதிர்பார்ப்போட நீ கடவுள் இருக்கலாம். ஆனா ஒருவர் உண்டு, அவர்தான் ரட்சகர், அவர்தான் உண்மையுள்ள அன்புள்ளவர். ஏன்னா அவர் எப்போதும் அன்புள்ளவா இருக்கிறாங்க, அவர் கிருபையுள்ளவா இருக்காங்க. அவர்கிட்ட நம்ம முழு இதயத்தோட, முழு ஆன்மாவோட, முழு அன்போட அவருடைய நேசிக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறது பெரிய ஒரு சுமையா இருக்கு. இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறது குறைஞ்சு போயிட்டீங்க. இயேசுவை அன்னைக்கெல்லாம் நிறைய மணிக்கணக்காக ஜெபித்த நாட்கள் உண்டு. இன்னைக்கு அந்த லவ்ல இயேசு கிறிஸ்துங்கிற அன்புங்கிற லவ்ல உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஒரே ஒரு தெய்வம் இயேசு சாமி தான். உங்களுடைய பாவங்களுக்காக பலியான ஆட்டுக்குள்ளாக பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற அன்பு எல்லாம் மாய்மானமானது. நான் ஒரு நாள்ல உலகத்துல அன்பு தேடி ஓடுவேன், எங்காவது உண்மையான அன்பு கிடைக்குமான்னு தேடி அலைந்தவன். என் அன்புகளை தேடி இருக்கிறேன், என் அன்புகிட்ட உண்மையான அன்பு பார்க்கல. என்னுடைய பழைய பாவத்தோடு நான் வாழும்போது, பல காரியம் செய்யும் போது உண்மையான அன்பு கிடைக்குமான்னு பார்த்தா உள்ள பொய்யான அன்புகளை நான் தேடி ஓய்ந்து போனேன். உண்மையான அன்பு இயேசு கிறிஸ்துவோட நேசிக்கிற மாத்திரம் தான் இருக்கேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் உண்மையா நேசிக்கிறார், உண்மையா அவருடைய லவ் பண்றாரு, உண்மையா நேசிக்கிற ஒரு நண்பர். ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனி வேலை செய்யும் போது உருகி போய் பின்னாடி சுற்றுவார். அந்த பொருள் இல்லாம வாழ மாட்டார். அப்படி ஒரு பெரிய ஒரு லவ். அவருடைய பேச்சு எல்லாருமே பொண்ணை குறிச்ச பேச்சு. ஆனா குறிப்பிட்ட நாட்கள்ல எந்த பொண்ணை நேசிச்சாரோ அந்த பெண் வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவரோட வாழ்க்கையில பெரிய தோல்வியோட வாழ்க்கையை மாய்த்து கொண்டார். இது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் உண்மையான லவ், ஒரு பக்கம் பொய்யான லவ். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஒரு பக்கம் ட்ரூவா இருக்கு, ஒரு பக்கம் பொய்யா இருக்கு. எல்லா இடங்களிலும் பொய் நிறைஞ்சிருக்குது, அன்புல பொய் நிறைந்திருக்குது. உங்களுக்கு அப்ப தேவ பிள்ளைகள் சொல்லுகிற ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு, ஐ லவ் யூன்னு சொல்றாரு. இயேசு அப்பா உங்களை பார்த்து சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தவர் சொல்றாரு, பொய் உரையாத நேசி சொல்றாரு, உன்னை அழைத்தவர் சொல்றாரு, உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. நீ எங்க பார்க்கன்னு கேட்கிறாரு. இன்னைக்கு ஏதாவது ஒரு தோல்வியான எண்ணங்களை நீங்க இருக்கலாம். நீங்க யாரை நம்பி நேசிச்சீங்களோ அவங்க உங்களை மறந்து போயிருக்கலாம். ஆனா உங்களை மறக்காம தேடி வந்திருக்க இயேசு கிறிஸ்து உங்களை மறக்கவே மாட்டார். இன்னைக்கு கணவன் மனைவி கிட்ட அன்பு இருக்கா? உண்மையா ட்ரூ இருக்குன்னா நிறைய இடங்கள் இல்லை. பிள்ளைகிட்ட நம்ம நேசிக்கிற பிள்ளைகிட்ட நம்ம ட்ரூவான அன்பு இருக்கானா? இல்லவே இல்லை. ஏன்னா சொந்த பிள்ளைகளை கொண்டு ரோட்டில் விடுறத பார்க்குறோம், சொந்த கணவனே தலையை அறுக்கிறத பார்க்குறோம், கைகளை வெட்டுக்கிறத பார்க்குறோம், எவ்வளோ காரியங்களை பார்க்குறோம். ட்ரூவான லவ் எங்கே இருக்கானா? இல்லவே இல்லை.
நிறைய கற்பனைகளில், நிறைய ஸ்டேட்டஸில் பல காரியங்களை ட்ரூவாக வச்சுக்கிறாங்க, சும்மா ஸ்டேட்டஸில் வச்சுக்கிறாங்க ஒழிய உண்மையான அன்புங்கிறது தன்னலமில்லாத அன்புங்க. தன்னலமில்லாத ஒரு அன்பு இயேசு கிறிஸ்துவிட்டு இருக்குது. அது எப்படிப்பட்ட எதிர்பார்க்காத அன்பு இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருக்குது. அந்த அன்பு அது உங்களை பார்த்து சொல்லுது, முழு இதயத்தோட முழு ஆன்மாவோட நேசின்னு சொல்லுது. நீங்கள் முழு இதயத்தோட இந்த ஹார்ட்டை இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் கொடுங்க. இந்த ஹார்ட்டில் தன்னலமில்லாத இந்த ஹார்ட்டை, உள்ளுக்குள்ள அசுத்தமுள்ள இந்த ஹார்ட்டை இயேசு கிறிஸ்து அது கேட்குறாரு. இந்த ஹார்ட்டை நிறைய பேருக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க? கஷ்டப்படுறீங்க. இந்த ஆற்றுகளை கொடுத்துட்டு அவன் நீ பண்ணுறான், இது பண்ணுறான் நினைக்கிற பல காரியம் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. உண்மையான லவ் இருக்குன்னா உண்மையான உலகத்தில் ஒன்றாக இல்லை. ஏன்னா நேசிக்கிற எந்த பொண்ணை நேசிக்கிறானோ அந்த பெண்ணை மூஞ்சில் ஆஸ்ட் அடிக்கிறான், கழுத்து இருக்கிறான், எத்தனை விஷயம். நீ நேசிக்கலைன்னா உன்னை கொன்றுவன் சொல்கிறான், பள்ளி வாங்குறான் இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் ஏதாவது ட்ரூ அன்பு இருக்கா? இல்லவே இல்லைங்க. இந்த தேவனை கத்த சொல்கிறாரு, உனக்காக ஜீவனை கொடுத்து சொல்கிறாரு, உன்னை மறவ சொல்கிறாரு, உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த கண்களை மூடி சோம் பண்ண போகிறோம். உங்கள் இதயத்தில் அன்புக்காக ஏங்கி யாராவது எனக்கு யாரும் இல்லையா, அனாதை போல் உணர்றேன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், முழு இதயத்தோட முழு ஆன்மாவோட அவரை தேடுன்னு சொல்கிறாரு. நீங்கள் தேடினீங்கன்னா அவர் கண்டடிச்சிடலாம். ட்ரூவான அன்பை நான் தேடி இருக்கல. நான் ஒரு நாள் ட்ரூவான அன்பை இயேசுக்கிட்ட தேடி பார்த்தேன். அந்த மகத்துவமான அன்பை பார்த்தேன். அந்த அன்பு என்னை தேடி வந்துச்சுங்க. நான் உலகத்தில் எல்லா அன்பு தேடினேன், எல்லாத்தையும் தேடினேன். அன்பு எங்கேயும் கிடைக்கல. ஆனால் இயேசு சாமி கிட்ட தேடும்போது அந்த மெய்யான அன்பை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த ரட்சகரான அன்பை தெரிந்து கொண்டேன். நீங்களும் அந்த அன்பை தெரிந்து கொள்ளுங்க. தெரிந்து கொண்டது மாத்திரமில்லை, உண்மையாக அன்று பார்த்து ஆண்டவரை நான் முழு இதயத்தோட முழு ஆன்மாவோடு நான் நேசிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட அன்பு கூறுங்க. ஆதிலிருந்து அன்புக்குள்ளே வாங்க. அதிகாலை எழுந்து 3 மணிக்கு ஜெபம் பண்ணுவீங்களே, இந்த வேதத்தோடு பேசிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக ஒரு வேதம் எழுதப்பட்டிருக்குது, விசேஷமாக உங்களோடு பேசுகிற வேதம் எழுதப்பட்டிருக்குது. இந்த வேதத்தோட மணிக்கணக்காக நேரம் செலவிடுங்க. ஒரு நாளில் மணிக்கணக்காக செலவழிச்சிங்க. இன்றைக்கி நேரம் வேத வாசிக்க நேரம் இல்லை, நீங்கள் பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லைன்னு ஓடிட்டு இருக்கிறீங்க. இல்லைங்க, தேவ பிள்ளைய உங்களை இன்னும் ஆண்டவர் நேசிக்கிறாரு. நீங்கள் அவர் பக்கமாக திரும்புங்க. நிச்சயமாக அவர் உங்களோட அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. கண்கள் மணி சோமன்லம்மா பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த மாலை வேளையில் விசேஷமாக இந்த தெய்வ கரம் ஆண்டவர் யாரெல்லாம் அனாதை போல் அந்த உலகத்தில் என்னை எல்லாரும் கைவிட்டான்னு சொல்லி யாரெல்லாம் தனிமையாக அழுது கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த அன்பை என்ன இந்த அன்பு உலகத்தில் எல்லா அன்பு மாயமாலமாக இருக்குது, இந்த பொய்யான அன்பாக இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு அன்பை வெளிப்படுத்த நான் ஜெபம் பண்ணுகிறப்பா. அன்புக்காக ஏங்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் அன்பை வெளிப்படுத்த நான் ஜெபம் பண்ணுகிறேன். விசேஷமாக உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க சாமி. எங்களை ஆறுதல் படுத்தும், தேர்தல் படுத்தும், காயங்கட்டுங்க, உங்களோட பக்கமாய் திருப்புங்க. உங்களோட நாம மகிம்பட நான் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் நான் ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம். என் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Jesus love you.